அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது STS தமிழ் தொலைக்காட்சி. STS தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற கலைஞர்கள் சங்கமம் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். கலைஞர்கள் சங்கமம் நிகழ்வில் இன்று எங்களோடு சின்னஞ்சிறு பாடகி, மிக சாதனை படைத்த ஒரு பாடகியாக இருக்கின்ற பிரியங்கா அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களுடைய கலை சம்பந்தப்பட்ட விடயங்களை இந்த தொலைக்காட்சியானது முழுமையானவே எங்களுடைய தாயக கலைஞர்களை கொண்டு வருகின்ற ஒரு தொலைக்காட்சியாகவும் 10வது ஆண்டை தொட போகின்ற ஒரு தொலைக்காட்சியாகவும் புலம்பெயர் நாட்டிலிருந்து ஏர்மனிலிருந்து செயலாற்றி வருகின்றது. அந்த வகையிலே உங்களுடைய கலை பயணம் பற்றி எப்படி நீங்கள் இந்த கலைக்குள் உங்களை ஈடுபடுத்தினீர்கள்? இதற்கான உந்துதல் யார்? உங்களுடைய அம்மாவா, அப்பாவா, யார்? இந்த ஆரம்ப படிநிலையிலிருந்து நாங்கள் ஒவ்வொன்றாக உங்களை பற்றி உரையாடிக்கொள்வோம். சின்ன வயசுல இருந்து என் தாத்தாவும் என் அத்தையும் பாடுவினம். இப்ப என் தாத்தா தான் என்னைய இப்ப தூங்க வைக்கிறதுக்கு தாலாட்டு மாதிரி பாடுவார். ஸோ அவரோட சேர்ந்து அத்தையோட சேர்ந்து நானும் அந்த பாடணும் பாடணும் போட்டி போட்டு அந்த ஆசை நானும் இப்படி பாட வெளிக்கிட்டேன். நான் அப்ப எங்க தாத்தா அத்தையும் தான் என்னை ஊக்குவித்தவர் சின்ன வயசுல இருந்து. ஓகே, அப்ப உங்களுக்கு தெரிந்த அளவிலே நீங்கள் முதல் பாடிய பாடல் என்னவாக இருக்கும்? ஆரம்பங்களில் பாடி பழகி கொண்ட பாடல்கள்? நான் கைவீசும் காற்று அப்படின்ற ஒரு பாட்டு தான் நான் முதல் ஒரு சிறு பகுதியை பாடிக்கொண்டு தொடரும். பூமியிலே மீண்டும் வந்த பொன்னகைக்க வாய்க்குமா நான் தொலைத்த நாட்கள் எல்லாம் மறுபடியும் மலருமா இந்த நுள்ளம் ஏங்குதே தாயை தேடுதே வழிகள் ஓடுதே துள்ளி திரிந்த காலங்கள் பள்ளி சென்ற நேரங்கள் நெஞ்சம் கேட்குதே கை வீசும் காற்றா காத்திருப்பே உண்மையிலேயே நீங்கள் ஆளுமை படைத்தவர்களாக என்று வாழ்த்துக்கள். ஆளுமை படைத்தவராக என்று சிறப்பாக இருக்கின்றீர்கள். அது பின்னோட்டத்தில் நாங்கள் அதை பற்றி உரையாடிக் கொள்ளுவோம். சரி, இப்படி நீங்கள் இதை கற்று கொண்டதன் மூலம் உங்களுக்கான முதல் மேடை எதுவாக இருந்தது? அதில் நீங்கள் எப்படி உங்களுடைய அனுபவம் இருந்தது? முதல் மேடை யாழ் ரகம் அப்படின்ற ஒரு இசைக்குழு தைப்பொங்கல் அன்னைக்கு 2024 தைப்பொங்கல் அன்னைக்கு TCTல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தவர். ஸோ அதுதான் என் முதல் மேடை. அங்கதான் நான் முதல் பாடினேன். அதில் நீங்கள் என்ன பாடலை பாடினீர்கள்? குயில் பாட்டு. குயில் பாட்டு. சரி, இந்த மேடைக்கு நீங்கள் செல்வதற்கு முன்னம் உங்களை இந்த மேடைக்கு அழைத்தவர்கள் யார்? இந்த பாடலை பாட நீங்கள் வர வேண்டும், உங்களை இனம் கண்டு உங்களுக்கு பாடும் தகமை இருக்கின்றது என்று அறிந்து உங்களை அங்கே பாட அழைத்தவர் யார்? யூடியூபர் சங்கர் மாமா. அவர் தான் என்ன முதல்ல இன்டர்வியூ எடுத்து அவர் தான் எல்லாருக்கும் காட்டினார். உங்களுடைய பாடலை அந்த யூடியூபர் எனப்படுவர் மூலம்தான் நானும் பார்த்திருந்தேன். நீங்கள் சிறு வயதில் பாடி இருந்ததையும் ஆர்வம் கொண்டதையும் நான் கேட்கக்கூடியதாக இருந்தது. அவருக்கு உண்மையிலே இந்த வேளையிலே நானும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். என்னென்றால் எங்கள் ஒரு ஈழத்து சிறுமியின் கலை வளர்வதற்கு அவர் ஒரு முன் உதாரணமாக இருந்ததையிட்டு நானும் அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, நீங்கள் பாடிய அந்த பாடலுக்கு மேடைக்கு உங்களோட நேரடியாக இசை வழங்கியவர்கள் யார்? அந்த பாடல் இசைக்குழுவோட பாடியிருந்தனால் அந்த இசைக்குழு பேர் யாழ் ராகம், குமணன் அண்ணா. அதுபோன்று இப்பொழுது நீங்கள் சுதியோடும் ராகத்தோடும் பாடுவதற்காக கற்றுக்கொண்டது உங்களுக்கு ஆசிரியர் மூலம் கற்றுக்கொண்டீர்களா, இல்லது நீங்கள் இயல்பாகவே உங்களை வளப்படுத்திக் கொண்டீர்களா? சின்ன வயசுல நான் கேள்வி ஞானம் தான். அத்தையும் எனக்கு படிப்பிச்சவா. இப்ப நான் ஆசிரியர் ஒருத்தர் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அபிலாஷ் என்று சூப்பர் சிங்கர் ஜூரி. அவரும் சிங்கர் தான். இப்ப அவர்கிட்ட கற்றுக்கிட்டு முதற்படி இப்பொழுது சங்கீதத்தை கற்று வருகின்றேன். இது போன்று நீங்கள் இந்த துறையில் பாடம் இந்த முயற்சியிலே ஈடுபடுவதற்கு உங்களுடைய அம்மா மிக ஆளுமையாக உங்களை நெறிப்படுத்தி உங்களுடைய குடும்பத்தினர் சிறப்பாக செயலாற்றி வருகின்றீர்கள். இதில் உங்களுக்கு மிக ஊக்கம் அளிப்பது உங்களுடைய குடும்பத்தில் யார்? என்
அம்மா அப்பா தான். 2 பேருமே தான். ஒருத்தர் சொல்ல முடியாது. ஏன்னா 2 பேர் இல்லைனாலும் நான் இப்பொழுது இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. இப்படியே உங்களுடைய பயிற்சியின் மூலம் பல மேடைகளில் பாடியிருக்கின்றீர்கள் தாயகத்தில் இல்லையா? அதன் பிறகுதான் உங்களை இந்திய தொலைக்காட்சி உங்களை அறிந்து நீங்கள் சூப்பர் சிங்கருக்கு சென்றிருந்தீர்கள். அப்படியானால் சூப்பர் சிங்கருக்கு நீங்கள் செல்வதற்கான அந்த ஆயத்தங்கள் எப்படி நடந்தது? நீங்களாக சூப்பர் சிங்கரில் கலந்து கொள்ள அவர்களிடம் கேட்டுக்கொண்டீர்களா? அல்லது அவர்கள் உங்களை இனம் கண்டு அழைத்தார்களா? அவைதான் வந்து நேரடியா வந்து என்னைய கூப்பிட்டாவ பாட சொல்லி. எப்படி என்றா நான் வந்துட்டு சங்கர் அவரோட யூடியூப் சேனல்ல வந்து என்னைய பேட்டி எடுத்து போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு தான் அவர் நேரடியா வந்து என்னை வந்து செலக்ட் பண்ணினாங்க. நீங்கள் சூப்பர் சிங்கரில் முதல் முதல் கலந்து கொள்ள இந்தியாவுக்கு செல்கின்ற பயணம் என்பது எவ்வண்ணம் அமைந்திருந்தது? கொழும்புக்கு சென்றீர்களா அல்லது யாழ் விமான நிலையத்திலிருந்து சென்றீர்களா? யாழ் விமான நிலையத்திலிருந்து சென்றேன். சரி, அப்ப உங்களுடைய முதல் அனுபவம் இப்ப இந்தியாவில் நீங்கள் இறங்கும் போது உங்களுடைய முதல் அனுபவம் அல்லது உங்களுடைய மனோநிலை எப்படி இருந்தது? ரொம்ப ஒரு எப்படி ஆச்சரியம் சந்தோஷமா இருந்தது. நம்ம சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்ட அந்த மேடை வந்து கிடைக்க போகுதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா தான் நாங்க இறங்கும் போது அப்படி இருந்தது. நீங்கள் கண்ட முதல் கலைஞர் யார்? இந்தியாவுக்கு சென்றவுடன் நீங்கள் கண்ட முதல் கலைஞர் யார்? பாடேக்க நான் பார்த்தது வந்து இந்த ஜட்ஜஸ் சித்ராமா மனசரி மான் சார் தான். அவைதான் வந்து நான் முதல் பார்த்தேன். 3 பேருமே நான் முதல் பார்த்த கலைஞர் அவை 3 பேரும் தான். அவர்களை சந்திக்கும் போது உங்களோட உணர்வு எப்படி இருந்தது? அந்த சிறப்பான ஒரு கலைஞர்கள் அவர்களை நீங்கள் சந்திக்கும் போது உங்களுடைய மனோநிலை, இவ்வளவு சிறந்த கலைஞர்களோடு நான் பாட எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்ததை பற்றி நான் மகிழ் கொள்கிறேன் அல்லது ஒரு உலக அதிசயத்தில் ஒன்றாக நான் எதிர்பார்க்கிறேன் என்ற ஒரு நினைவுகள் எப்படி இருந்தது உங்களுக்கு? எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம் தான். நான் வந்து அவ்வளோ பெரிய பாடகர்கள் வந்துட்டு பக்கத்துல இருக்கிறாங்க கனவா நிஜம் அந்த மாதிரிதான் இருந்தது எனக்கு. எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம். அவ்வளோ ஒரு இதா இருந்தது. உங்களுக்கு பயிற்சிகள் எவ்வளவு வழங்கப்பட்டது? பசுபசிகர்கள் பாடம் அனைவருக்குமே பயிற்சிகள் அளிக்கின்றார்கள். அங்கே ஆசிரியர்கள் பாடகர்கள் என்று சொல்லி பயிற்சிகள் அளிக்கின்றார்கள். அந்த பயிற்சிகள் எப்படி உங்களுக்கு முதல் முதல் சென்ற பின் அது இருந்தது? எனக்கு வந்து ட்ரெயின் பண்ண வந்து ஸ்ரீவர்தினி மேம் அண்ட் தென் வந்து வோக்கல் கோச் வந்துட்டு சச்சின் சார். முதல் முதல் உங்களுக்கு பாடுவதற்கான சந்தர்ப்பம் என்ன பாடல் நீங்கள் பாடினீர்கள் பயிற்சிக்காக? ஒரு சனம் தூங்கிடுச்சு. அதில் ஒரு சிறு பகுதியை பாடிக்கொண்டு நாங்கள் தொடர்வோம். கோயிலு கருங்கோயில மாம மனக்கோயில் கோலம் போடும் பாட்டாலே மயிலே இளமயிலே மாம கவி கோயில் ராகம் பாடும் கேட்டாலே செய்தி சொல்லும் பாட்டாலே உன்னை எண்ணினானே உள்ளம் வாடி போனே கண்ணீர் பொன்னதானே ஏ மாமனே ஏ மாமனே. சிறப்பு. இப்பொழுது நீங்கள் சிறுமியாக இருக்கின்றபடியால் உங்களோடு சேர்ந்து வருகிறதற்காக உங்களுக்கு உங்களுடைய அம்மா வந்திருப்பா என்று நிச்சயமாக நினைக்கின்றேன். மேடைகளில் அப்படித்தானே? அல்லது அப்பாவும் சேர்ந்து வந்திருந்தார்? அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வந்திருந்தாங்க. நீங்கள் முதல் அவர்களோடு சென்று அங்கே இப்படியான விடயங்களில் கலந்து சிறப்பித்து முதல் மேடைக்கு நீங்கள் செல்லும் போது உங்களுடைய மனநிலை எவ்வளவு? இந்தியாவில் அது அவர்கள் ஒளிப்பதிவாக இருந்தாலும் அது மிக பிரமாண்டமான மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வாக அமையும். அந்த நிகழ்விலே நீங்கள் முதல் மேடைக்கு சென்று அவ்வளவு தொகையான மக்களையும் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய மன எழுச்சி எவ்வளவு இருந்தது? கொஞ்சம் பயம் இருந்தது. பட் நான் சின்ன வயசுல இருந்து கனவு கண்டேன் இந்த ஆசைன்றதுனால நான் விருப்பப்பட்டு லைக் பாடணுமே அப்படின்றதுனால நான் கொஞ்சம் பயம் இருந்தது. ஆனால் நான் ரொம்ப சந்தோஷம் நிறைய இருந்தது, பயம் கொஞ்சம். சிறப்பாக. நீங்கள் தெரிவின் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கான தகமையை காட்டக்கூடிய வகையில் இருந்த விடயங்களும் ஆசிரியர்மார் உங்களுக்கு முதல் சுற்று முடிந்து 2வது சுற்றில் உங்களுக்கு பயிற்றுவிக்கும் போது உங்களுக்கு சொல்லி தந்த விடயங்கள் வண்ணம் உங்களுக்கு அங்கே சிறப்பை தந்தது? பிரீதிங் எக்ஸசைஸ், மூச்சு பயிற்சி சொல்லி தந்தது, வோக்கல் வார்ம் அப் சொல்லி தந்தது. அதெல்லாம் வந்து பாடினா இன்னும் கொஞ்சம் குரல் வந்து நல்லா அழகா ஸ்டெடியா வரும்ன்றது.
ஸ்டாமினாவா இருக்கும்ன்றதுக்காக அதெல்லாம் சொல்லி தந்தாங்க. கூட பாட்டும் வந்து ட்ரைனிங் போய்கிட்டு தான் இருந்தது. மூச்சு பயிற்சி இப்பொழுதும் நீங்கள் முயற்சி செய்கின்றீர்களா? நல்லது, சிறப்பு சிறப்பு. இது போன்று நீங்கள் பல சுற்றுக்களில் கலந்து கொண்டீர்கள். இதில் நீங்கள் மறக்க முடியாத சுற்று இந்த சுற்று, அதில் நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்கள்? மறக்க முடியாத சுற்றுண்டா வந்து நிறைய இருக்கு. சித்ரா அம்மாவோட வந்து கண்ணாலனே பாடின நான், அது வந்து மறக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு பாடகி வந்து என்னோட சேர்ந்து பாடுறாங்க, கனவு மாதிரிதான் இருந்தது. அவ்வளோ மறக்க முடியாத ஒரு இதுவா இருந்தது. சிறப்பான பாடகி, திரையுலகில் சிறப்பை பெற்றிருந்த ஒரு பாடகி, ஆளுமை மிக்க குரலோடு பயணிக்கின்ற ஒரு சங்கீத கற்று முறைப்படி கற்ற ஒரு பாடகியாக அவருடைய பாடல்கள் எத்தனையோ புலம்பெயர் நாடுகளிலும் அல்லது தாயகத்திலும் கூட சிறப்பாக எல்லோரும் விரும்பி கேட்கக்கூடிய ஒரு பாடலாகவும் அவருடைய பாடல்கள் இருந்து வருகின்றது. அந்த வகையிலே அந்த பாடல் நீங்கள் அவரோடு பாடிய ஒரு பாடல் ஒரு சிறு பகுதியை பாடிக்கொண்டு நாங்கள் தொடருவோம். கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்துக் கொண்டு ஏன் இன்னும் பேசவில்லை, ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைப்பாயும் சிறு பேதை நாம், உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடமாறும் ஏன், வாய் பேசவே வாய்ப்பில்லையே வழி தீர வழி என்னவோ. இப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே உங்களுக்கான வெற்றி படிகள் எப்படி இருந்தது? நீங்கள் அந்த வெற்றி படியை அடையும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அது ஒவ்வொன்றும் எனக்கு ஒரு பெரிய வெற்றி மாதிரி இருந்தது. ஏன்னா நான் வந்து அந்த ஒரு பாட்டு சரி பாடிடணும்ன்றதான் நினைச்சேன். நான் ஃபைனல்ஸ் வரைக்கும் பாடினது எனக்கு அது ஒரு பெரிய வெற்றி. ஒவ்வொரு முறையும் எனக்கு அந்த பஜர் குடி கேட்க அது இன்னும் ஒரு பெரிய வெற்றி. எனக்கு வந்து அது இன்னும் என்னை ஊக்கப்படுத்தினது, இன்னும் நல்லா பாடணும் அப்படின்னு. அந்த வகையில உங்களுடைய அப்பா அம்மாவின் மன சந்தோஷம் எப்படி இருந்தது? சொல்ல முடியாத அளவுல தான் சந்தோஷப்பட்டினோம் எல்லாரும். இந்த பாட்டி, அம்மா, அப்பா, தங்கச்சி 2 பேரும் எல்லாரும் வந்து பயங்கர சந்தோஷம். எந்த கனவு மட்டும் இல்ல, அவையோட கனவும் நான் வந்து சூப்பர் சிங்கர் ஸ்டேஜ்ல பாடணும்ன்றதுதான். எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். உண்மையிலேயே அது யாழ் மண்ணுக்கு, கொக்குவில் மண்ணுக்கு இன்னும் சிறப்பை தருகின்ற ஒரு விடயமாகவும், ஒரு சிறுமி சாதனை படைத்து வந்ததை கூட சிறப்பாக பலாலி விமான நிலையத்திலிருந்து உங்களுக்கான கௌரவத்தையும் வழங்கி இருந்தார்கள். அப்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? நான் எதிர்பார்க்கல எனக்கு இவ்வளவு பிரம்மாண்டமாக வரவேற்பினம் என்று. அவ்வளோ சிறப்பா பிரம்மாண்டமா வந்து என்னை வரவேற்பின. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் வந்து இந்த பாட்டு அவ்வளவு பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் நன்றி. நல்லது. நீங்கள் ஒரு சிறுமியாக இருந்து இந்தியாவுக்கு சென்று உங்களுடைய ஆளுமையை காட்டி திரும்பி தாயகம் வந்ததன் பின் உங்களுக்கான மேடைகள் வண்ணம் இருந்தது? மிக அதிகமாக உங்களை அழைத்து பாட அழைத்திருந்தார்களா? வண்ணம் இருந்தது? நிறைய பேர் என்ன பாட குறிப்பாக எந்தெந்த இசைக்குழு என்று ஞாபகம் இருக்கின்றதாக கூறக்கூடியதாக? யாழ் ரகம், சாரங்கா இசைக்குழு, யாழ் கிங் ஆஃப் பாய்ஸ், யாழ் டியூன்ஸ், யாழ்ப்பாணத்துல இருக்கிற நிறைய பேர் வந்து அழைச்சிருந்தாங்க. எல்லாருமே அழைச்சிருந்தாங்க. இப்பொழுது இலங்கையில் இருக்கின்ற தொலைக்காட்சிகள் உங்களை நேர்காணல் செய்திருந்தவையா? அவற்றில் சிறப்பாக உங்களை யார் நேர்காணல் செய்திருந்தார்கள்? சமூக மீடியா வந்து உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய கலைகளையும் எங்களுடைய கலைஞர்களையும் வளர்ப்பது என்பது சிறப்பான விடயம். தாயகத்தில் மிக ஆளுமையாக 70களில் திரைப்படங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது. பாடகர்கள் இருந்தார்கள். உங்களுக்கு தெரிந்த கண்ணன் மாஸ்டர் எல்லாம் இசையமைப்பாளராக திரைப்படங்களுக்கு இருந்தவர். சாய்தர்சன் இந்தியாவில் இசையமைத்திருக்கின்றார் என்று பல விடயங்கள் இருக்கின்றன. அதுபோல் உங்களுடைய எதிர்காலமும் அடுத்த சந்ததியாக இருக்கின்ற 3வது தலைமுறையாக இருக்கின்ற உங்களோட சந்ததியும் அது வரவனும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இது போன்று நீங்கள் வெளிநாட்டு பயணம், பல வெளிநாட்டு பயணங்களில் நீங்கள் பாடகராக வந்திருக்கின்றீர்கள். நான் வாசிக்கின்ற இந்த ஜெர்மனிக்கு கொடுத்து வந்து சென்றிருக்கின்றீர்கள். நீங்கள் வந்த அந்த வணக்கம் ஐரோப்பா என்ற அந்த நிகழ்வை உருவாக்கியதில் நானும் ஒருவனாக 4 ஆரம்ப காலங்களில் இருந்தோம். நாங்கள் தான் ஆரம்பத்தில் அதை வழிகாட்டியாக 4 ஆண்டுகள் சிறப்பாக செய்து கொடுத்திருந்தோம். அதன் பின் அவர்கள் செய்கின்றார்கள்.
முல்லை மோகன் அமரர் அவர் காலமாகிவிட்டார். அவர் மூன்றாவது ஆளாக இணைந்து கொண்டார். நீங்கள் சந்தித்த பாபா முதலாவது, இரண்டாவது மோகன் என்று சொல்லி இன்னொருவர், அவரும் ஷுட்காட் நகரிலேயே இருக்கிறார். மூன்றாவதாக முல்லை மோகன், நான்காவதாக நான் இணைந்து உருவாக்கி இன்று அவர்கள் பல சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கும் நாங்கள் ஒரு அடிக்கல்லாக 4 வருடங்கள் அதை பணியாற்றி இருக்கின்றோம் என்பதையும் கூறிக்கொண்டு, இந்த ஐரோப்பிய நாட்டு வருகை கூட உங்களுக்கு ஒரு சிறப்பை தந்திருக்கின்றது. நீங்கள் உங்களை மிக ஒரு பிரம்மாண்டமாக உங்களையும் தவில் வித்துவானவர்களின் மகளையும் இணைத்து ஒரு பெரிய சிறப்பான வரவேற்பை தந்திருந்தார்கள். அந்த வரவேற்பு என்பது, இப்ப இந்திய கலைஞர்கள் உங்களை வரவேற்றார்கள் என்பது அது ஒரு விதமான மகிழ்வு. தாயக கலைஞர்களாக உங்களை புலம்பெயர் நாடுகளில் எங்களுடைய தாயக மக்கள் வரவேற்றது என்பது அது ஒரு வித்தியாசமானது. அது உங்களுக்கு மனம் இருந்தது, மனமகிழ்வு. சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. எல்லாருக்கும் இந்த பாட்டு பிடிக்குது, இந்த குரல் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா இருந்தது. இப்ப ஏமனுக்கு வந்த இடத்திலே நீங்கள் உங்களை மிக அன்பாக உபசரித்து மிக ஆளுமையாக உங்களுடைய அம்மா இணைந்து வந்திருந்தால் உங்களை சிறப்பாக ஒன்ன கௌரவத்தோடு சிறப்பாக மேடைக்கு அழைத்து சென்று, அதுவும் ஒரு வித்தியாசமாக முதல் முறையாக தவிழ்நாதஸ்வரத்தோடு உங்களை மேடைக்கு அழைத்து சென்றது என்றது இந்த முறை மிக ஆளுமையாக உங்களுக்கான மிகப்பெரிய பிரமாண்டமான மதிப்பை அளித்திருக்கின்றார்கள். அந்த மதிப்பை பற்றி நீங்கள் அவர்களுக்கு என்ன கூற விரும்புகின்றீர்கள்? மதிப்பளித்தோருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அவ்வளவு பிரம்மாண்டமா எல்லாத்தையுமே செய்தவ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் மேடையில் பாடிய பாடல், முதல் பாடல் என்ன? ஐரோப்பிய மேடையில் மாலையில் யாரோ பாடினார். அதில் ஒரு சிறு பகுதியை பாடிக்கொண்டு நாங்கள் வருவான் காதல் தேவன் என்று காற்றும் வரட்டும் வாசல் தேடி காவல் நீர வளையல் ஓசையாக இசைத்தேன் வாழ்த்து பாடலை, ஒரு நாள் வண்ண மாலை சூட வளர்த்தேன் ஆசை காதலை, நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரெழுது, மாலையில யாரோ மனதோடு பேச, மார்கழி வாடை மெதுவாக வீச. சிறப்பு, வாழ்த்துக்கள். மிக ஆளுமையான உங்களோட குரலை நீங்கள் இன்னும் மென்மேலும் வளப்படுத்த சங்கீதமும் கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால் இன்னும் ஒரு ஆளுமையாக வரும். எதிர்கால பாடகிகளில் நீங்களும் ஒரு சிறந்த பாடகியாக வர வேண்டும் என்பது எங்களுடைய STS தொலைக்காட்சியின் ஆதங்கமாக இருக்கின்றது. முழுமையாகவே இந்த தொலைக்காட்சியானது எங்களுடைய தாயக கலைஞர்களும் தாயக படைப்புகளையும் நாங்கள் உருவாக்குகின்ற படைப்புகளுமே கொண்டு செல்கின்றோம். 10வது ஆண்டை தொட்டு நிற்கின்றது. இன்னும் வருகின்ற மார்ச் மாதம் 28ஆம் தேதி 10வது ஆண்டை இது நிறைவாக்குகின்றது. 5 IP தொலைக்காட்சிகளில் இது பயணித்து வருகின்றது. கனடா, பாரிஸ், லண்டன் என்று சொல்லி பல நாடுகளிலும், இங்கே ஏர்மன் என்று சொல்லி பல நாடுகளும் பயணித்து வருகின்றது. அந்த வகையில் உங்களோட சிறப்பு உண்மையிலேயே நாங்கள் பாராட்டுக்குரியது. நீங்கள் புலம்பெயர் நாட்டுக்கு வந்து திரும்பி தாயகத்துக்கு சென்றதன் பின் மேடை நிகழ்வுகள் ஏதாவது இந்த காலப்பகுதியில் மேடை நிகழ்வுகள் மிக குறைவான காலங்கள் அப்படி இருக்கும் பொழுதும் அங்கே நீங்கள் மிக சிறப்பாக அனுராதா ஸ்ரீராமுடன் இணைந்து கூட பாடலை பாடியிருக்கின்றீர்கள். அது எப்படி அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது? அந்த பாடலை அவரோடு இணைந்து பாடிய அந்த தருணம் எப்படி உங்களுக்கு இருந்தது? அனுராதா அம்மா, அதுக்கப்புறம் உன்னி சார், ஸ்ரீனிஷாக்கா, அருளண்ணா எல்லாருமே அவ்வளோ ஸ்வீட்டா இருந்தினம், அவ்வளோ அன்பா இருந்தினம், நல்லா பேசினாங்க. அனுராதா அம்மா அவ்வளோ உன்னை நான் பார்த்துருக்கிறேன்னு சொல்லி, விஜய் டிவியில நான் உன்னை பார்த்துருக்கிறேன்னு சொல்லி அவ்வளோ ஒரு ரொம்ப ஸ்வீட்டா பழகினாங்க. அவங்களோட நான் சேர்ந்து பாடும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. மிக அதிகமான பாடலை பாடிய ஒருவர் என்று சொன்னால் ஜானகி
கிப்பின் சித்திரா, சித்திராவுக்கு பிறகு அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் மிக ஆளுமையான பாடல்களை பாடியிருக்கின்றார். எங்களோட தாயக பாடல்கள், போர்க்கால பாடல்கள், போர்க்கால வழிகளை கொண்டு வருகின்ற பாடல்களை கூட பாடியிருக்கின்றார். அந்த வகையிலே அவரோடு நீங்கள் இணைந்து பாடியதும் மிக சிறப்பு என்பது உண்மையான விடை. அதுபோன்று அதன் பின் இதுவரையில் ஏதாவது மேடைகள் அமைந்திருக்கின்றதா? இனித்தான் ஆலயங்கள், நான் நினைக்கின்றேன் 3ஆம் மாசத்துக்கு பின் தான் ஆலயங்கள் மற்ற நிகழ்வுகள் எல்லாம் சிறப்பாக தாயகத்தில் நடைபெறுகின்ற காலங்கள். அந்த வகையிலே அதற்கு பிறகான மேடைகள் இதுவரையில் வேறு கிடைத்திருக்கின்றதா உங்களுக்கு? அனுராதா ஸ்ரீராமுடன் படித்ததன் பின் பிறகும் படித்திருக்கின்றீர்களா மேடைகளில்? இருக்குது. இனிமேதான் 3 மாசத்துக்கு பிறகுதான். அநேகமாக தாயகத்தில் திருவிழாக்கள் தொட்டு அனைத்து வைபவங்களும் நடக்கின்ற நல்ல மங்களகரமான வைபவங்கள் நடக்கின்ற காலங்கள் என்பது உண்மையான விடயம். அந்த வகையிலே இன்னும் அது சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். அனுராதா ஸ்ரீராமுடன் நீங்கள் படித்த பாடல் என்ன? அதில் ஒரு சிறு பகுதி. தமிழை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பக்தியறியாதோ, ஜானோதம் மரோதம் தம் இங்கு உங்கள் கையில் சொர்க்கம், பொல்லாயிரவோ சொல்லாமுறவோ, எல்லா ஒருவனை வேண்டியும் முசுரோ, கண்ணாடா என்னாடா என்னாடா, இன்னும் ஒரு எந்தன் கதை எந்தன் கதை, இன்னும் ஒரு எந்தன் கதை எந்தன் கதை. சிறப்பு, சிறப்பு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லது. நீங்கள் இப்பொழுது மாணவியாக கல்வியும் கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையிலேயே நீங்கள் பாடகியாக இருப்பது மிக சிறப்பு. அதே நேரம் உங்களுடைய எதிர்காலத்துக்கு கல்வி என்பது முக்கியம். அந்த கல்வியின் சிறப்பையும் நீங்கள் நிச்சயமாக இந்த துறையோடு சேர்ந்து கற்றுக்கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கைக்கு பின்னுக்கு சிறப்பை தரும். அந்த வகையில் அதையும் உங்களுடைய தாயார் மிக அருமையாக தாய் தந்தையினர் கொண்டு செல்கின்றார்கள் என்பதும் வாழ்த்துக்களுக்குரிய விடயம். நீங்கள் கலந்து சிறப்பித்தமையிட்டு நான் மிக மகிழ்வு கொள்கின்றேன். ஏனென்றால் ஒரு ஆளுமை சிறுமி தாயக மண்ணிலிருந்து மிக ஆளுமையாக இந்தியாவுக்கு சென்று அங்கே ஒரு சிறப்பான மேடையில் பாராட்டி கௌரவத்தை வழங்கியது. அது மட்டுமல்ல, எங்களுடைய தாயக மக்கள் வரவேற்றென்பது அது மிக ஒரு சிறப்பான விடயம். அது கூட ஒரு எழுச்சி மிக்க எங்களுடைய மக்கள் கலையை, எங்களுடைய கலை வெளியில் சென்று அதற்கான ஆளுமையை பெற்று வருகின்ற உங்களை போன்ற கலைஞர்களை கௌரவிப்பது என்பது மிக சிறப்பான விடயம். அதையும் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, உங்களை பற்றிய தகவல்கள், நான் கேட்காத தகவல்கள் என்று சொன்னால் ஏதாவது சொல்ல விரும்புகின்றீர்களா? எதிர்காலத்தில் நீங்கள் சங்கீதம் கற்றபின் சங்கீத கச்சேரிகள் மேடையில் நடாத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறீர்களா? அல்லது இப்பொழுது திரைப்படங்கள், தாயகத்தில் குறும்படங்கள் நடைபெறுகின்றது, அதில் உங்களை இசைப்பிழையில் அல்லது பக்தி பாடல்கள் கூடுதலாக செய்கின்றார்கள், அதில் உங்களை இசைப்பிழையில் பாட வைத்தார்கள். அது எப்படி இருக்கின்றது இப்போதைய சூழ்நிலை? முருகனுக்கு வந்துட்டு ஒரு ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணிருக்கேன். அதுல நானும் என் 2 தங்கச்சியும் வந்து சேர்ந்து பாடியிருக்கிறோம். அம்மா தான் வந்து லிரிக்ஸ் எழுதினாங்க. யாழ்ப்பாணத்தை பத்தி எங்களோட ஊரை பத்தியும் ஒரு பாட்டு நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய பாட்டு வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ரிலீஸ் பண்ண போறோம். எந்த பாடலை பாடியிருந்தாலும் உங்களுக்கு இன்னும் சிறப்பை தருவது அம்மா பாட்டுக்கு வந்து லிரிக்ஸ் எழுதுறவா. ஒரு ஆளுமை என்பது நாங்கள் எங்களை உருவாக்கி கொள்வதன் மூலம் அந்த ஆளுமைகள் சிறப்பை தருகின்றது. அந்த ஆளுமைகளுக்கு எங்களுக்கு அங்கீகாரமும் கிடைத்தால் இன்னும் அது மணமகளை தருகின்றது. இப்பொழுது உங்களைப் போல நீங்கள் பாட சென்று ஒரு அங்கீகாரத்தை பெற்றது போல அவருடைய பாடல்கள் பலதாக வருகின்ற பொழுது, அதுபோன்று நீங்கள் கூறுவதை பெற்றால் உங்களுடைய தங்கைமாரும் சிறப்பாக கலைத்துறையில் ஈடுபடுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். அதற்கு நீங்கள் உங்களுடைய அம்மா ஒரு உந்துதலாக இருக்கின்றீர்கள் என்பதும் அறியக்கூடியதாக இருக்கின்றது உங்களுடைய கூற்றிலிருந்து. அதுபோன்று அம்மா எழுதிய பாடலில் ஒரு சிறுபதி பாடுங்கள். ஆண்டுகள் கழியலாம், அவனங்கள் அழியலாம், பதங்களின் கிணிகள் எரியலாம், ஆழம் எழுதுகளாய், ஆயிரம் அறிஞர்களாய், ஆதி தமிழர்கள் வரலாறு எழுதலாம், காயங்கள் மறந்து காற்றோடு இசைந்த தாய் மண்ணின் வாசம் நெஞ்சோடு சுமந்த
நேசம் பாசம் நீட கடலோடு கலந்து கூடி வாழும் எங்கள் ஊர் யாழ்ப்பாணம். உண்மையிலே சிறப்பான வரிகளை எழுதியிருக்கிறார். அம்மாவுக்கு ஒரு பாராட்டு உண்மையில் சிறப்பாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இதற்கென மெட்டமைத்தவர்கள் யார்? நீங்களாக மெட்டை போட்டுக் கொண்டீர்களா அல்லது வேறு யாராவது மெட்டமைத்து தந்தார்களா? பிரசாந்த் அண்ணா தான் வந்துட்டு இதுக்கு மியூசிக் இதற்கான இசையை பிரசாந்த் அவர்கள் வழங்கி இருக்கின்றார். வாழ்த்துக்கள் உங்களுடைய ஆளுமைக்கும் உங்களுடைய சிறப்புக்கும் உங்களுடைய அம்மாவின் அப்பாவின் அனுசரணைக்கும் உங்களுடைய குடும்பத்தினரின் ஒத்துழைப்புக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு, உங்களுடைய சமுதாயத்தில் ஒரு சிக்கல் இருக்கின்றது. ஊரில் ஒரு பழமொழி இருக்கின்றது, மாடு சொன்னால் கேட்காது மணி கட்டின மாடு சொன்னால் கேட்கும் என்று சொல்லி. அந்த பழமொழிக்கு ஏற்றது எங்களுடைய மக்கள் எங்களுடைய பிள்ளைகளின் கலையை அங்கீகரிப்பதற்கு இன்னொரு இடத்துக்கு சென்று அவர்கள் தங்களுடைய நிலையை முன்னிறுத்திய பின் அவர்களுக்கான கௌரவத்தை சிறப்பாக வழங்குகின்றார்கள். இந்த நிலை மாற வேண்டும். எங்களுடைய தாயகத்து கலைஞர்களை கௌரவித்து அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்பது சிறப்பு. அந்த வகையிலே நீங்கள் பாடசாலைக்கு செல்லும் பொழுது, இந்தியாவுக்கு சென்றதன் பின் பாடசாலை சென்ற பொழுது உங்களுக்கான நிலை எப்பண்ணம் இருந்தது? உங்களுக்கு கற்றவர்கள் ஆசிரியர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். உங்களுக்கு எப்படி உங்களுடைய அந்த நிலைப்பாடு இருந்தது? எல்லாரும் வந்துட்டு என்னை வரவேற்றவ. எல்லாருக்குமே வந்துட்டு நான் பாடுறது பிடிக்கும். இப்ப பிரேக் டைம்ல எல்லாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் வந்து பாடி கொண்டிருப்பேன். அப்ப டீச்சர்ஸும் வந்து கேட்கறது, எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ போயிட்டு ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பெர்மிஷனும் அவங்க தான் கொடுத்தாங்க. எல்லாருமே ரொம்ப நல்ல சப்போர்ட் அண்ட் நல்லா வரவேற்றாங்க என்னைய. முத அங்க போயிட்டு வரும்போது என்ன வரவேற்றாங்க. நீங்கள் குட்டு வாங்கியது மோதிர கையால், அதனால் எவரும் வரவேற்பு சொல்லாமல் இல்லாட்டி வாழ்த்து சொல்லாமல் இருக்க மாட்டார்கள். இந்திய கலைஞர்கள் என்னதான் இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய கலைக்கு நாதம் என்பது இந்திய கலைஞர்கள், அதில் நாங்கள் மாற்றம் கூற முடியாது. ஆனாலும் எங்களுடைய கலைஞர்களுக்கும் தனித்துவம், ஈழத்தில் இருக்கின்ற கலைஞர்களுக்கு அவருடைய தனித்துவ திரைப்பகுதிகள், குறும்படங்கள் என்று தாயத்தில் வருகின்ற குறும்படங்கள் மட்டுமல்ல, பாடல்கள் மிக ஆளுமையாக இருக்கின்றது. எங்கள் தொலைக்காட்சியில் அதெல்லாம் ஒலிபரப்பாய் கொண்டிருக்கின்றது தொடராக. அந்த வகையிலே உங்களுடைய பாடல்களும் உங்களிடம் சிறப்பான ஒளிப்பதிவில் தரமான முறையில் இருந்தால், மேலதிக பாடல் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைத்தால் அதை நாங்கள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்போம் என்று கூறிக்கொண்டு, சிறப்பாக இந்த நேர்காணல் நீங்கள் கலந்து சிறப்பித்தமையிட்டு உங்களுக்கும் உங்களுடைய அம்மாவுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். குடும்பத்தினருக்கும் நீங்கள் இப்படியான நேர்காணலுக்கு வருவதற்கு அம்மா மிக ஒத்துழைப்பாக இருந்து உங்களை இந்த நேர்காணலுக்கு எங்களுக்கு தந்தமைக்கு தொலைக்காட்சி சார்பிலே உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். உங்களுக்கும் நன்றி.